ஏன் ஜாதி பிரச்சனை தொடாம இருந்தாங்க? ஜாதி இந்த பிரச்சனை இவர்களை தொட்டால் அவர்களுடைய பகை வரும். எல்லா சாதியினுடைய ஓட்டும் வேணும், எல்லா மதத்தினுடைய ஓட்டு வேணும், ஏழையினுடைய ஓட்டு வேணும், பணக்காரனுடைய ஓட்டு வேணும், அடிக்கிறவனுடைய ஓட்டும் வேணும், அடிபடுறனுடைய ஓட்டும் வேணும். இதை சொன்னால் பகை வரும்னா அதை விட்டுரு, இதை சொன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும்னா அதை மட்டும் சொல்லு. நாம் அப்படி பார்க்க தேவேந்திர வேளாளருடைய பிரச்சனையை தொட்டால் ஏன் குடியங்குளத்தில் கருணாநிதி வந்து அதை எடுத்திருக்க முடியாதா? முடியும். அது எடுத்தால் இன்னொரு சமுதாயம் பகைக்கும். அவன் மாவட்ட செயலர் ஒத்துழைக்க மாட்டான், ஒன்றிய செயலர் ஒத்துழைக்க மாட்டான், கிளை செயலர் ஒத்துழைக்க மாட்டான், அவன் ஓட்டு கிடைக்காது. நாம் அதையே பார்க்கிறோம். அந்த லாபத்தை கணக்கிலே கொண்டு கட்சி செயல்படல. நம்ம கட்சி லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் இந்த கட்சி செயல்பட்டிருக்கு. கொள்கையை நிறைவேற்றுவதற்காக, கோட்பாட்டை நிறைவேற்றுகிறார். நாம் இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கக்கூடிய, அறியாமையில் கிடைக்கக்கூடிய, வறுமையில் கிடைக்கக்கூடிய, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்பதிலே அன்றுமல்ல இன்றுமல்ல என்றும் ஒரே கொள்கையோடு மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழர்கள்.